சென்னை விமான நிலையத்தில 2 முறை எனக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது. என்னவென்றால், சென்னை விமான நிலையத்திலேருந்து வெளிய வரும்போது, அங்க டோல் இருக்கிறது. டோல்ல வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் வெளிய வரணும் அப்படின்னு சொல்லி, போன மாதம் எனக்கு மிக மோசமாக கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கு பிரிவிலேஜ் இருக்கிறது. நான் பணம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கூறினேன். இருந்தாலும் என்னோட டிரைவர் வந்து ஏற்கனவே உள்ள வரும்பொழுதே பணத்த கட்டிட்டு தான் உள்ள வந்திருந்தாரு. அந்த ரசீதையும் நாம் காண்பித்தோம். அந்த ரசீதை காண்பித்த பின்பாக கூட, இல்ல அதெல்லாம் முடியாது. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்டின்னாங்க. ஆனா, ஆக்சுவலா அவர் பே பண்ணது வந்து 1/2 மணி நேரத்துக்கு உள்ள இருந்து வெளிய வருவதற்கான ஒட்டுமொத்த அமௌண்ட்டுமே அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த ரசீதிய குடுத்ததுக்கு கூட அவங்க கண்டுக்காம, நீங்க கட்டாயமாக கட்டணம் செலுத்தி தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். நான் பேசிட்டே இருக்கும்பொழுது, அந்த டோல்கேட்டில் இருந்த ஸ்டாஃப் எல்லாமே அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து என்னோட வாகனத்த வந்து சூழ்ந்து கொண்டு வந்து என்ட்ட ஆர்க்யூ பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சொல்றத கூட காதுல வாங்காம. அத தாண்டி அங்க இருக்க போலீஸ் அதிகாரி வேற கூட்டு வராங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாரி. "சொல்லுங்க, எங்கள பணம் பே பண்ண சொல்லுங்க. என்ன ஒரு ரூ. 60 பே பண்ண மாட்டாங்களா? அது கூட வக்கு இல்லையா?" அப்படின்ற மாரி வார்த்தைகள வந்து மிஸ்யூஸ் பண்ண பிறகு என்னால டாலரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள இருக்க சிஎஸ்எஃப் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாரி டோல்கேட் அங்க இருக்கவங்க வந்து ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. கொஞ்சம் வாங்கன்னு. உடனடியாக அந்த சிஎஸ்எஃப் போலீஸ் வந்து அவங்க ரெஸ்க்யூ பண்ணி, "இவங்க எம்பி, நீங்க எப்படி இது மாரி பண்ணலாம்? ஏற்கனவே அவங்க பே வேற பண்ணியிருக்காங்க. பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பே பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்க இது மாரி பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, என்ன அனுப்பினதோடு மட்டுமல்லாம கம்ப்ளைண்ட் அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணி விசாரிச்சாங்க. ஸோ இந்த விசாரணை அடிப்படையில ஏதாவது ஒரு அவங்களுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தருணத்தில. அகைன் அங்கேருந்து 1 மாதத்துக்கு கழிச்சு ஒரு நாள் நான் டெல்லி போயிட்டு ஏர்லி மார்னிங் 1:30 ஏர்போர்ட்ல இறங்குறேன். ஏர்போர்ட் இறங்கி மறுபடியும் என்னோட கார்ல வரும்பொழுது, அதே டோல்கேட்ல வழிய மறிச்சு, "நீங்க இந்த டோல்கேட் வழியா போய் நீங்க பணம் கட்டணும்" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "நான் மயிலாடுதுறை எம்பிங்க நானு. டோல்கேட்ல பணம் கட்ட வேண்டியதில்ல. ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆச்சு. நான் அத கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பிரச்சனைய கிரியேட் பண்றீங்க" அப்படின்னு சொல்லும்போது அவங்க, "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க ஐடி கார்டு காட்டுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அப்படியும் ஐடி கார்டு எடுத்து காட்டும்போது, "நான் ஐடி கார்ட்லாம் பார்க்க முடியாது. நான் என்னோட சூப்பர்வைசர் கிட்ட தான் பேசுவேன்" அப்படின்னு சூப்பர்வைசர் கிட்ட ஃபோன் பண்ணாரு. எங்க சூப்பர்வைசர் பேசுறேன்னு என்கிட்ட ஃபோன குடுத்தாங்க. நான் வாங்கி, "ஹலோ, இந்த மாரி எம்பி பேசுறேங்க" அப்படின்னு சொல்லி, "இல்ல மேடம், நீங்க பே பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட வண்டி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மேல நின்னுட்டுருக்கு. என் வண்டிக்கு பின்னாடி நெறைய வண்டி இருந்துச்சு. என் பின்னாடி யாரோ ஒரு விஐபி வந்திருந்தாரு. அவருக்கு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி வந்திருந்தாங்க. தமிழ்நாடு போலீஸ் செக்யூரிட்டி. அப்புறம் அவங்க ஓடி வந்து, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களும் ரொம்ப அதுக்கு பின்னாடி அப்படியே டிராஃபிக் ஆயிடுச்சு. அந்த போலீஸ் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோன்னே, "இவங்க எம்பி ஆச்சு. எம்பி ஏன் கார் நிறுத்துறீங்கன்னு?" சொல்லிட்டு அவங்ககிட்ட அவரு சொல்லும்போது, அதையும் கேட்காம அவங்க அவர்கிட்டயுமே ஆர்க்யூ பண்ணி, அப்புறம் அவங்களே வந்து அந்த பேரிகார்ட்ஸ ரிமூவ் பண்ணி என்ன ரெஸ்க்யூ பண்ணி அனுப்பிச்சாங்க. இது எத காட்டுகிறதுன்னா, தொடர்ச்சியா நம்ம ஏற்கனவே ஒரு தடவ கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை என்கொயரி போயிட்டு இருக்கும்போது, மீண்டும் ஒரு அட்டூழியம் இருக்கு பாருங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமைன்னா, ஒரு சாமானிய மக்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள வரக்கூடாதா? அவங்க வந்துட்டு போகும்போது இவங்க எந்த மாரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதன் பின்பாக அங்க இருந்த நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலரா வர பேசஞ்சர்ஸ் போறவங்கலாம், அங்க வாகனம் வச்சிருக்கவங்க என்ன சொன்னாங்களா, "மேடம், இதே மாரி அட்டூழியத்தில ஈடுபடுறாங்க. உள்ள போயிட்டு வெளிய வரதுக்கு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே இன்டென்ஷனா உள்ளவே டிராஃபிக் கிரியேட் பண்றாங்க. டிராஃபிக் கன்ஜென்ஷன கிரியேட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எங்ககிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க. அந்த 10 மினிட்ஸ்ன்றது சில நேரங்கள்ல அந்த டிராஃபிக் வந்து 20 மினிட்ஸ் கூட ஆயிருது. ஸோ டபுள், ட்ரிபிள் த அமௌண்ட் பே பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. உள்ள வந்து பெரிய மாஃபியா மாரி நடந்துட்டு இருக்கு இது. குறிப்பா அந்த ஆட்டோ நண்பர்கள்லாம் போனா, ரொம்ப கேவலமா அவங்கள ட்ரீட் பண்றது. இல்லன்னா எல்லோ போர்டு வச்சிருக்க வாகனங்கள்லாம் கார்லாம் உள்ள போனா, அவங்கள மோசமா ட்ரீட் பண்ணி, "நீங்க இங்க வரக்கூடாதுன்னு" சொல்றது. அது மாரி ஒரு என்னமோ பாகிஸ்தான் எல்லை போல அத வரையறுத்து, அது வந்து ஒரு வச்சிருக்கிறது வந்து மிக மோசமானது. அதனால உடனடியாக நான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும், ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அந்த அடிப்படையில நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அங்க ஊழியர்கள 4 பேர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஊழியர்கள சஸ்பெண்ட் பண்றது என்பது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, ஊழியர்கள் மட்டும் தான் தவறு செய்கிறார்களா? யார் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க? அவங்க அந்த ஊழியர்களுக்கு ப்ராப்பரா ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்களா? இல்ல எல்லார்கிட்டயுமே இந்த மாரி கட்ட பஞ்சாயத்து போல, வசூல் ராஜா போல வசூலிக்கிறது. இரவு நேரங்கள்ல ரொம்ப டயர்டா நம்ம போய் வீட்ல படுத்து தூங்கணும்னு நெனைக்கிற அந்த 1 மணி, 2 மணி அந்த நேரங்கள்ல அடாவடித்தனம் பண்றது அந்த ஸ்டாஃபு. அது யாராவது பணம் பே பண்ணாலும் அங்க லோக்கல்ல இருக்க போலீஸ கூட்டிட்டு வர்றது, இப்போ மிரட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறானது. இது உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். அதனால தான் நான் ஏவியேஷன் மினிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு போனேன். அதனால அவங்க வந்து, "நடந்தது தவறு தான் மேடம். நாங்க என்கொயரி பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா, ஏற்கனவே நடந்த சம்பவத்தையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி நான் சொல்லும்போது, அவங்க என்கொயரி பண்ணும்போது அந்த சம்பவம் நடந்தது உண்மதான் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ திருப்பியும் 2வது தடவ அந்த சம்பவம் நடக்கும்பொழுது வந்து தவறுன்றதுனால தான் நான் அத சீரியஸா எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சொன்னாங்க,
சுதா எங்களுக்கும் இது நடக்குது, நான் கூட 2 தடவை 3 தடவை பே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த எங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருந்தால் கூட, ஆனால் சாதாரண மக்கள் உள்ளே வரும்போது 10 மினிட்ஸ் ஃப்ரீன்னும் போது அவங்க வெளியே வரும்போது அந்த டிராஃபிக்கை வந்து இல்லாமல், இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா உள்ள டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேண்டியது அவங்க கடமை தான். ஆனால் இவங்க ஆர்டிஃபிஷியலாக உள்ள டிராஃபிக்கை, அந்த டிராஃபிக் கன்ஜென்ஷனை கிரியேட் பண்ணி பணத்தை பிடுங்கிறது, வசூல் பண்ணுறது என்பது ஒரு மிக தவறானது. ஒரே தேசத்துக்குள்ளே, ஒரே நாட்டுக்குள்ளே, ஒரே இடத்துக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு எதுக்கு டோல்கேட் பணம்? இது வந்து ரொம்ப அநியாயம், ரொம்ப உச்சகட்ட அட்ராசிட்டி நான் நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்க ஏர்போர்ட்டில் இருக்க டோல்கேட்டை வந்து கட்டாயமாக ரிமூவ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து நேஷனல் ஹைவேல இருக்க டோலை வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட போகிறது கூட நம்ம வரி கட்டிட்டு தான் போகணுன்றது வந்து ரொம்ப அசிங்கமானது, வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டியது. சாமானிய மக்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறது என்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை தாண்டி உள்ளே வந்தால் நீங்கள் டோல்கேட்டுக்கு 200 300 நீங்கள் செலவு பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டி அது. அதை தாண்டி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா, ஒரு தாக எடுக்குதுன்னு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 200 இருக்குது. சரி, பசிக்குதுன்னு ஒரு இட்லி வாங்குறாங்கன்னா கூட அது 300 400 இருக்குது. இது போன்ற ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குள்ளே நடக்கிற, ஏர்போர்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த மாஃபியாவை உடனடியாக கலைந்தாக வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து நான் நாடாளுமன்றத்தில் செஷனில் கூட நான் பேசியிருந்தேன். ஏவியேஷன் மினிஸ்டர் கூட நான் கோரிக்கை வைத்திருந்தேன். உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் ரொம்ப ஹை காஸ்ட்டாக வந்து ஃபுட்டுலாம் விற்கிறாங்க, நீங்கள் குறைச்சி ஆகணும் விலையை அப்படின்னு. சாமானிய மக்கள் வந்து ஒரு உறவினரை பார்க்க போகலாம், இல்லை வந்து மருத்துவமனைக்கு போகலாம், இல்லை குழந்தைகள் கல்விக்காக பெற்றோர்கள் போவாங்க. ஏதோ ஒரு வேறு வழி இல்லாமல் தான் ஏர்போர்ட் ஃப்ளைட் எடுக்கிறாங்க, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்போது. அப்படி வரவங்களுக்கு மேலும் அசௌகரியத்தை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து மத்திய அரசாங்கம் சரியானதல்ல. மக்களை வந்து பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது தான் மத்திய அரசாங்கத்தோட வேலை நான் நினைக்கிறேன். அந்த வேலையை மத்திய அரசாங்கம் குறிப்பாக ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். டோல்கேட்டில் எனக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு மக்களுக்கு நான் இந்த பிரச்சனையை வந்து நான் சமூக வலைதளத்தில் போட்ட பிறகு நிறைய கால்ஸ் எனக்கே வந்துச்சு. நாங்கள் எங்களை அன்றைக்கி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, பிரச்சனை பண்ணி கரெக்டாக பண்ணி பணத்தை வாங்குறாங்க, அதிகமாக கட்டணத்தை வசூலிக்கிறாங்க அப்படின்னு நிறைய கால்ஸ் எனக்கு வந்துச்சு. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமான குரலாக தான் நான் அன்றைக்கு ஒலித்தேன். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த கான்ட்ராக்டர் தவறு செய்கிறார்களோ முதல்ல அங்கே டோல்கேட்டே இருக்கக்கூடாது என்பது தான் என்னோடய கோரிக்கை.